ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான சோல்ஜர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்திய ராணுவத்துல பணியாற்றின மேஜர் விஜய் பாத்தீங்கன்னா நாட்டுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாரான ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனா சில கரப்ட் அதிகாரிகள் மற்றும் பவர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு பண்ற ஒரு துரோகத்தால மேஜர் விஜய் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. அந்த துரோகத்தின் விளைவா அவருடைய வாழ்க்கை மட்டும் இல்லாம அவருடைய குடும்பமும் செதஞ்சு போகுது. பல வருடத்துக்கு அப்புறமா இந்த துரோகத்துக்கு பழி தீர்க்கிறதுக்காக ஹீரோ களமிறங்குறாரு. அவர் யாரு, அவருக்கும் இந்த ரிவெஞ்சுக்கும் என்ன சம்பந்தம், தன்னை சுத்தி இருக்கிறவங்களை நம்ப வைக்கிற வகையில பல வேடங்களை போட்டு திட்டத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு எதிரியா வீழ்த்த ஆரம்பிக்கிறாரு. இந்த பழிவாங்கும் படலத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இறுதியில வில்லன்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவர் செஞ்ச ஆக்ஷன் அதுகளும் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் வெயிட் அப்படின்றது இருக்கும். அது இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டா அமைஞ்சது. அதுக்கப்புறமா இவர் பண்ற அந்த ரிவெஞ்ச் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் அந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது தான். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருந்துட்டே இருக்கும். சோ அதுவே பாத்தீங்கன்னா படத்தை எங்கேஜிங்கா வச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்பாஸ் முஸ்தானுடைய ஸ்டைல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். 90s ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கானது. பாபி தியோல் இன்னைக்கு தேதிக்கு ஜனநாயகன்ல வில்லனாவும் அனிமல்ல வில்லனாவும் நடிச்சிட்டு இருக்கலாம். பட் இந்த படம் வெளியான 1998 அப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்து மூலமா ஒரு பெரிய ஸ்டைலிஷான ஸ்டாராவே இருந்தாரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், பாடி லாங்குவேஜ், ஒன் மேன் ஷோவா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவருடைய கரியர்லயே முக்கியமான ஒரு படமா இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படமே சீரியஸா போயிட்டு இருக்கும்போது பிரீத்தி சிந்தாவுடைய அந்த லோ போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லைட்டர் சைடா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். காமெடியும் அங்கங்க சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. சாங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். கல்ட் கிளாசிக்கான நிறைய பாடல்கள் இந்த படத்துல இருக்கு. அதுவே இந்த படத்துக்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. இது ஒரு பழைய படம் அப்படின்றதுனால இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலுமே இது ஒரு எங்கேஜிங்கான ஆக்ஷன் த்ரில்லரா தான் வந்திருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு. பட் படத்துடைய ஃப்ளோ வந்து அதை அஃபெக்ட் பண்ணல. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 1998ல வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அலெக்டாண்டர் இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சோல்ஜர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.